இந்த ரெசிபிக்கு நான் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். பாலை டிப் பண்ண பிஸ்கெட்டை பவுல் பேஸ்ல ஒரு லேயர் வச்சிடலாம். கிரீமுக்கு பதிலா கட்டியான தயிர்ல சக்கரை பவுடர் கலந்து விட்டு ஒரு லேயர் வச்சிருக்கேன். அடுத்து பிஸ்கெட் கிரம்ஸ். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சக்கரை பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனா டேப் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் 3 லேயர் பால்ல டிப் பண்ணி வச்சிருந்த பிஸ்கெட்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் பிஸ்கெட் கிரம்ஸ் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி டேப் பண்ணியாச்சு. அடுத்து தயிர் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா கேரமல் சாஸ் எல்லா பக்கமும் ஈவனா ஆட் பண்ண போறேன். அடுத்து ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்ஸை ஒண்ணுக்கு பாதியா பொடி பண்ணி 2 டீஸ்பூன் சக்கரை பவுடர் கலந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் புட்டிங்க இப்போ லேயர் பண்ணியாச்சு. அடுத்து இது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் புட்டிங் நல்லா சூப்பராக செட் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்பூன்ல எடுத்து காட்டுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி.